ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் டீ கேக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ அந்த கேக் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு கஸ்டமர் நமக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு எப்படி இருக்குன்னா 100 கிராம் இருக்கும் ஒரு பாக்ஸு. நம்ம அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். மைதா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பால் பவுடர், இது மூணையுமே நம்ம நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து 6 எக் எடுத்திருக்கேன். இந்த எக்கை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் எக் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி எல்லோ எக்கையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த எல்லோ எக்கில் கொஞ்சமாக நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடணும். இல்லைனா அது மேலே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணியே ஆகணும். இந்த கேக் வந்து நான் பேக் பண்ணுறதுக்காக 10க்கு 10 இன்ச்சு வந்து நான் ட்ரே எடுத்திருக்கேன். இதோட ஹைட்டு வந்து எனக்கு கரெக்டாக இருந்ததுனால தான். இல்லை உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வேணும் இல்லை அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டின் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒயிட் எக்கில் ரோஸ் மில்க் எசன்ஸ், அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ், இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். பீட் பண்ணும்போது நல்லா ஸ்டிக் பீக் வரணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் ரொம்ப ஸ்லோவான ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடு வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லைட்டான ஸ்டிக் பீக் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லோ எக் இருக்கு இல்லையா, அதையும் லைட்டாக வந்து பீட் பண்ணிடணும். நல்லா பீட் பண்ணி அதையும் இந்த எக்கோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து நான் ஸ்பாச்சுலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் எக் அப்புறம் எல்லோ எக் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக வராது. ஸ்லோவாக மெதுவாக பண்ணணும். இப்போது நான் இதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்மெல்லே வராத மாதிரி இருக்கிற ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பேட்ச் பை பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்கு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்டி எதுவும் வராத அளவுக்கு நம்ம உடச்சி விடணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். கடைசியாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு மில்கையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஸ்பாச்சுலா வச்சு ஸ்லோவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டின்னில் மாவை வந்து ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நான் 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓடிஜியில் நான் 35 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். 2 ராடுமே ஆனில் இருக்கணும். அப்போ தான் 2 சைடுமே நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்டிக் வச்சு நான் ஏர் பபிள்ஸ்லாம் நான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நீங்களும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இந்த கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. கேக் நல்லா டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து இதே ஆர்டர் நிறையா வந்துருந்துச்சு. அதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ நான் பாக்ஸ் வந்து உங்களுக்கு நான் கடைசியாக காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் மினிமம் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். நான் இந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.